ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே இந்த வாராகி அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவதற்காகவே கால் கடுக்க உன் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன் என் செல்லவே. உன் வாழ்க்கையை அழிக்க நினச்சி உனக்காக கூட இருந்தே கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நபரை தான் இப்போது உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கேன். இந்த வராகி அம்மாவை ரொம்ப நேரம் காக்க வைக்காம என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருக்கும் எதிரிகளிடம் இருந்து நீ தப்பிக்க தயாராயிக்கோ என் தங்கமே. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உனக்கான கஷ்டமாக நினச்சி வேதனைப்படுகிற உன்னைய உன் வாழ்க்கையிலேருந்து நான் காப்பாற்ற வந்திருக்கேன். எப்போதும் உன் வாழ்வில் இருக்கும் மன வேதனைகளையும் கஷ்டத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. ஏன்னா நீ அடுத்தவங்ககிட்ட உன்னுடைய கஷ்டத்தை சொல்லும்போது, உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில் நீ அவர்களுடைய மதிப்பில் அவர்களுடைய நினைப்பில் இருந்து ஒரு படி கீழே இறங்கிதான் போவாய் என் செல்லமே. அதனால தான் உன் மதிப்பை இழந்து கொள்கிற, உன் தரத்தை இழந்து கொள்கிற அளவுக்கு நீ எந்த விஷயத்தையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். நீ ரொம்ப சாதாரணமாக இயல்பாக யதார்த்தமாக உன் வாழ்க்கையில் நடக்கிறதையே சொன்னாலும் கூட அதன் மூலமாக உன் மன நிம்மதியை நீ குலையக்கூடிய அளவுக்கு விஷயங்களை அடைய பெறுவாய். அதனால தான் எதுக்கும் தயாராரு, தைரியமாருன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். நீ தேவையில்லாமல் யார் வாழ்க்கையிலையும் தலையிடாதே. யார் வீட்டில் என்ன விஷயம் நடக்குதுன்றதையும் நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை என் செல்லமே. உனக்கான பாதையில் நீ அமைதியாக நடந்து போய்கிட்டே இரு. இன்னும் இன்னும் உனக்கு அமைதியும் தெளிவும் உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் எப்பவும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. தைரியமாக இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. என்னதான் உன்னுடைய கடந்த காலங்கள் உன்னை கலங்க வைத்தாலும் இனி வரக்கூடிய நாட்களும் காலங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை கலங்கடிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக தான் உனக்கு எதிராக வேலை செய்ய நினைக்கிற மனிதர்களின் வேலைகளை தடுத்து அவர்கள் செய்யும் முயற்சிகளை தடையை உருவாக்கி உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் யோசிச்சு இது நம்ம தலைவிதியா அல்லது மனிதர்கள் செய்யும் சதியான்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காத. எது நடந்தாலும் அதை அப்படியே விட்டுவிடு. நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே என்னுடைய பார்வை ஓ மேலே படிஞ்சிருச்சு. அடிமேல அடி வச்சு உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்கே தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா உன் கர்ம வினையின் தாக்கத்தை குறைத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியாரு. உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. நீ எதிர்பார்த்து தேடி தவித்த அத்தனை விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வழி தெரியாமல் திணறி தவிச்ச நாட்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரும்படி நான் செய்கிறேன். உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விலக்கி உனக்கான நல்ல தெளிவை நான் கொடுக்க போகிறேன். எப்போதும் எதை யோசிச்சும் கவலைப்படாத. உன்னை சுற்றிய சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல திசையில் மாறுவதை உன்னால் உணர முடியும். உன் பிள்ளைகளுக்காக நீ சொத்து சேர்க்கறது, வீடு கட்டுறது, சுகம் தருவதுன்றது மட்டும் செய்ய வேணாம். அதை விட பெருசாக இன்னொன்று உன் குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ செய்யணும்னா அவங்க மனசில் நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் விதையாக போட்டு வை. முயற்சி செஞ்சு போராடி வாழ தெரிந்த மனதை பிள்ளைகளுக்கு நீ தான் கற்றுக் கொடுக்கணுமேன்னு சொல்லமே. சும்மாவே உட்காந்து வாழ்க்கையை சுகமாக சொகுசாக வாழ்ந்துட்டு பிடிச்சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு பொழுது போக்கிட்டு வாழ்கிறதுக்கு வாழ்க்கை கிடையாது. அது வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கையும் இல்லைங்கிறத உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நீ சொல்லிக் கொடு. பெரியவங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுன்றதை கற்றுக் கொடு. அடுத்தவங்க ஒரு கண்ணீர் வடித்தாங்க, கவலைப்பட்டாங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை, பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவர்களுக்காக கருணை கொள்ளக்கூடிய குணத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடு. பொய் பேசாமல் உண்மையவே பேசி தைரியமாக வாழணுன்ற விஷயங்களையும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. பக்திங்கிறது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வருவதல்ல, நல்ல நல்ல விசேஷ நாள் மட்டும் கொண்டாடுவது அல்ல. தினசரி வாழ்க்கையில் ஒரு இறை பக்தியும் நல்ல எண்ணமும் நேர்மறையான நம்பிக்கையும்
இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பாரு என் செல்லமே. வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வது கூட உண்மையான பக்தி தான். யாருக்கும் தீங்கு செய்யாம, யாருக்கும் துரோகம் இழைக்காமல் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை அகற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்து நான் உனக்கு வழிகாட்டுறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காம உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் கவனமாக செஞ்சினா போதும். உன்னுடைய பிள்ளையை நல்ல மனிதனாக உருவாக்குவதற்கும் இந்த சமூகத்தில் சூழ்நிலையில் நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குவதற்கும் உண்டான வேலைகளை நீ செஞ்சினா போதும். அறம் போல நீ இருந்தினா, நல்ல விஷயங்களை சரியான முறையில் நேர்மையாக நீ செஞ்சினா, அதுவே அவர்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு அனுபவமாக, ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அல்லவா? உன் பிள்ளைகளுக்கு நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணுன்றதை விட நீ எப்படி சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறியோ நீயே அப்படி வாழ்ந்துட்டினா அதை பார்த்து அவங்க தானாகவே கற்றுக்குவாங்க. உன் எண்ணமும் உன்னுடைய சொல்லும் செயலும் எப்போதும் சரியான பாதையில் சரியானபடி இருக்கும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்காக இறங்கி வந்து நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன்னை வழி நடத்தி உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எத்தனை ஆபத்து வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது அனைத்தையும் உடைத்தெறிந்து உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை வழிநடத்த இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடணுன்ற அந்த உன் எண்ணம் தான் உன் உள்ளத்தின் புனிதமாக பார்க்கப்படுது. உன் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை உனக்கு மனசில் வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய பழகு. தேவையற்ற விஷயங்களை யோசிக்கவோ தேவையற்ற நினைவுகளில் சிக்கிக்கவோ வேண்டாம். கொஞ்ச நேரம் தனியாக அமர்ந்து உன்னை நீயே பார்த்து கொள்ளும்போது உன் சுமை எது, உன் வழி எது, உன் சக்தி எதுன்னு உனக்கு தெளிவாக புரிய வரும். தன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க குடும்பத்தையும் வாழ்க்கையும் சரியாக காப்பாற்ற முடியும். நீ முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கோ. மூச்சு விடாமல் ஓய்வு எடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. கொஞ்சம் அவ்வப்போது நில்லு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ, மனசு விட்டு பேசு. நீ மனசார அமைதியாக இருக்கும்போது தான் நான் உனக்கான நல்வழிகளையும் வலிமையும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கு கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் அனைத்தும் சந்தோஷமான வெற்றி காலமாகவே இருக்க போகுது. உனக்கு இருக்கும் தடைகளையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மனம் தளராமல் நேர்மையோடும் துணிவோடும் இருப்பதை ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கோ. எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்த உனக்கு இனி எல்லா நாளும் உன் இஷ்டப்படி உனக்கான அழகான வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ பண்ண ஒவ்வொரு முயற்சிக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வராகியம்மா உனக்கான சோதனையை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். உன் முயற்சியின் காரணமாகவும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாகவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். இதுவரைக்கும் பல கஷ்டங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இப்போது துன்பத்தின் நிழல் விலகி அமைதியும் வளமும் நிறைஞ்ச மிக சிறப்பான வாழ்க்கை நீ வாழும்படி இந்த வராகியம்மா செஞ்சிடுறேன் செல்லமே. இதுவரைக்கும் நீ கற்றுக்கிட்ட பாடங்களை எல்லாம் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. உனக்காக நான் வகுத்த பாதையில் தான் நீ போய்கிட்டு இருக்க. அதனால உன் மனசில் எந்த பயமும் வேண்டாம். தைரியமாக முன்னேறு. நீ போகிற வழியில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன்னை தளரச் செய்யும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை இந்த வராகியம்மா கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை உயர்த்தி வல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய நம்பிக்கையும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ பொறுமையாக என்னை நம்பி வாழ்ந்ததற்கான பலனை தான் இப்போ இந்த வராகியம்மா உனக்கு மிக பெருசாக கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தர வந்திருக்கேன். நிச்சயமா நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்லமே. என்னையே நம்பி இருக்கும் உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது. உன் கால்கள் தடுமாறினாலும் உன் விதி தவறாய் போக நான் விடமாட்டேன். எப்போதும் நிம்மதியாகவும் தைரியமாகவும் இரு. இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. தன்னம்பிக்கையோடு இருந்து வாழ்க்கையை ஜெயிக்க நினைக்கிற உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன். உன் மதிப்பையும் மரியாதையும் இந்த உலகுக்கு உணர்த்தி நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். நேற்று நீ யாருங்கிறத இன்னைக்கு நினச்சிட்டு
இன்னைக்கு நீ எங்கே இருக்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன் உண்மையான வெற்றி தான் உன் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றும் விஷயமாக இருக்க போகுது. அடுத்தவங்களோட உயரத்தை பார்த்து, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீ எந்த விஷயத்திலும் உன்னை சிறியவனாக, சின்ன வாழ்க்கையாக வாழக்கூடிய ஆளாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பா உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை மிகப்பெரிய ஆளாக நான் வாழ வச்சு காட்டுவேன் என் செல்லமே. நீ உன்னையே மிஞ்ச முயற்சி செஞ்சினா போதும். மற்ற தேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையிலேருந்து நான் அகற்றி நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருந்த பல சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விடை காண முடியாமல் நீ தவிப்பதும் துடிப்பதும் எனக்கு தெரியும். எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் ஒன்றும் முடியாமல் மனசு வாடி நொந்து நிற்கிறாயல்லவா? என்னை நம்பு. எல்லா சிக்கல்களும் இருந்த தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போகும்படி இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா அது நிச்சயம் நடந்தே தீரும்.